அதோ வண்டி வருது பாருங்க, அங்க நிறுத்துங்க. ஓகேம்மா, ஆமா வாங்க. என்னாச்சுன்னு? அசோக் கிடைச்சிட்டானா? கிடைச்சிருவோம்மா. என்னாச்சு முத்தையா? அசோகை நீங்க பாத்தீங்களா? அவனுக்கு ஒண்ணும் இல்லல்ல சார். இப்ப பேசிட்டுக்கலாம் டைம் இல்ல சார், நாங்க போறோம். நீங்க வண்டியை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருங்க. அண்ணே அதெல்லாம் சரிண்ணே, அசோக் நல்லா தானே இருக்கான், அவனுக்கு ஒண்ணும் இல்லல்ல. மா பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. அதுக்குள்ளே அந்த மந்திரவாதி உங்க புள்ளைய பலி கொடுத்துட போறாமா? அண்ணே 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 இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? பலி கொடுத்துருவாங்களா? என்னோட புள்ளையவா? அண்ணே யாருண்ணே? எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணே. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சுப்பு, நம்ம அவசரமா கிளம்பி போயாகணும். நீ பாட்டுக்கு இன்னும் இங்கேயே பேசிக்கிட்டு இருக்க, அதனால பதறத்துல உளறாரு. அதெல்லாம் விட்டுரு, நீ முதல்ல எங்க வண்டியை ஃபாலோ பண்ணு. சார் வண்டியை ஃபாலோ பண்ணி சரி முத்தையா, வண்டியில இரு. முத்தையா சொன்னாருன்னா அதுல ஒரு அர்த்தம் ரசிக்கிறேன். எடுங்க அண்ணே, சீக்கிரமா வண்டி எடுங்க. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போங்க. ஓகேம்மா. மாமா, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ தாங்க முடியலம்மா. உன்னை புலம்பாதன்னு சொன்னேன், அழாதன்னு சொன்னேன். ஆனா புலம்பாம இருக்கிறதும் அழாம இருக்கிறதும் எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுமா? அப்படியே நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இதுக்கு மேல தாங்கிக்க என் உடம்புலயும் தெம்பில்ல, என் மனசுலயும் தெம்பில்ல. வேணாம் மாமா, நீங்க மனசு உடைஞ்சு போனீங்கன்னா நான் என்ன மாமா பண்றது? மாமா என் கூட நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துலதான் இப்ப வரைக்கும் என்னால ஓடிக்கிட்டு இருக்க முடியுது. நீங்களே இப்படி கலங்கி போயிட்டீங்கன்னா நான் என்ன மாமா பண்றது? பாழும் மனசுக்கு பாசத்தை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குதுமா. அது அசோகா, நீயா, என் புள்ளையா, இல்ல உன் அத்தையா, பேரு முக்கியம் இல்லம்மா. ஆனா உறவுங்கிற சங்கிலிக்குள்ள யாரையெல்லாம் நாம பொருத்தி வைக்கிறோமோ அத்தனை பேரும் என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதாமா மனுஷ சுபாவம். ஐயோ, பாசம் வச்ச உசுறு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளோட பாசத்தோட ஆழமே அப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சுமா, அதத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தம்மா. அந்த ஆஸ்பத்திரியில சித்தர் ஒருத்தர் வந்தாரு. திடீர்னு என் முன்னாடி வந்து நின்று ₹1 பிச்சை போட சொல்லி கேட்டார். ஏன் நேரம் பாரு, அந்த நேரம் பார்த்து என் கையில காசு இல்ல. நான் என்னன்னு சொல்ல, டேய் பணத்தை எடுத்துட்டு வந்து போடுறான்னு திட்டினாரு. அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுமா. யார் மாமா? யாருன்னு எனக்கு தெரியலமா. என்னை பத்தி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் யாரு, ஒரு காலத்துல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என் குடும்பம் எப்படிப்பட்டது, என் புள்ள யாரு, காயத்ரி யாரு, நீ யாருன்னு எல்லாமே என்னை பத்தின எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா. மாமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருமா, உன் புள்ளைக்கு ஒரு தாரமும் ஒரு குழந்தையும் தான் நிலைக்கும்னு. அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுமா. அப்பத்துல இருந்து என் நிம்மதியே போயிடுச்சுமா. இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், என் மனசு கேட்கலமா. அசோக்கு காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு யோசிச்சு பாரு. இப்ப வரைக்கும் நாம அவனை கண்டுபிடிச்ச பாடு இல்லையே. தேடுறோம் தேடிக்கிட்டே தடமா இருக்கோம். ஊர் ஊரா தெரு தெருவா தெரிஞ்சுக்கிட்டு தடமா இருக்கோம். என்னென்னவோ பண்றோம், ஆனா நம்ம புள்ள நமக்கு கிடைச்ச பாடு இல்லையம்மா. இப்ப தோணுதுமா, இப்ப தோணுது. அவர் சொன்ன வார்த்தை பழிச்சிருச்சுன்னா உன் பிள்ளைக்கு ஒரு தாரமோ ஒரு குழந்தையும் தான் நிலைக்கும் சொன்னாரு. அப்படி நிலைக்காம போறப்புல ஒருவேளை அசோகா இருந்தா. என்ன மாமா சொல்றீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ, என்னால தாங்க முடியலப்பா. நான் செஞ்ச பாவம் தான் என் புள்ள தலையில இறங்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரம்மா. என்னால
நீங்க எல்லாம் ஏம்மா கஷ்டப்படணும்? இல்ல மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அசோக் நல்லபடியா திரும்பி வருவான். ஏன் வார்த்தை இன்னைக்கு நீங்க நம்புங்க. இன்னைக்கு நம்ம அசோக் கண்டிப்பா நமக்கு கிடைப்பான். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க மாமா. என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது நடக்கும். இன்னைக்கு என் புள்ள எனக்கு கண்டிப்பா கிடைப்பா மாமா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஓகேம்மா, இந்த போறேன். ஜெய் சாமுண்டீஸ்வரி. ஜெய் ஜெய் பகவதி, ஜெய் சாமுண்டீஸ்வரி. ஜெய் சாமுண்டீஸ்வரி. ஜெய் சாமுண்டீஸ்வரி, ஜெய் பகவதி. யோ, சீக்கிரம் இறங்க. சீக்கிரம் வாங்க. அது பக்கம் ரவுண்ட் பண்ணுங்க. எஸ் சார். வாமா. வாங்க. ஏய், போலீஸ்டா. ஏய், நில்லு. ஏய், ஐயா சாமி, எப்படி யாரடா ஒரு புள்ளைய பலி கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். காலியாடா சொன்னா உங்ககிட்ட. அசோக் என்னாச்சு? யாரு பெத்த புள்ளைய யாருக்கிட்ட பலி கொடுக்குறீங்க? ஏன் தான் அப்படி மூட நம்பிக்கை வந்து சாவறீங்களோ தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்களால தான் அந்த கடவுளுக்கே கெட்ட பேர். ஏய், உலகார பாடா. ஏய், பைச்ச புள்ளைய பலியா குடுக்குற. பாருங்க. அசோக், அசோக். அசோக், இது பாரு சுப்பு, ரொம்ப நேரம் அங்க இருந்தா ஆபத்து ஆயிடுமா. இமீடியட்டா ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போ. கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து. அசோக், எந்திரிச்சு கண்ணா. குழந்தை பயந்துட்டான், கை கால்லாம் நடுக்குது. தூக்குங்க சார் ப்ளீஸ். ஐயோ, அசோக், அசோக், அசோக். அசோக் எந்திரிச்சா மாமா. கண்ணா. அசோக், என் தங்கமே நல்லா இருக்கல? உனக்கு ஒண்ணு இல்லையே? அசோக். அசோக், குழந்தை பாவம். அசோக். ஏப்பா, இங்க பாரு, அசோக். உனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க நான் பாரு. மட்டும் பாரு. என்ன பாரு. அசோக், அசோக். நான் உங்களை எப்ப திரும்ப பாப்பேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தாத்தா. ஆனா இப்போ உங்களையும் சுத்தியையும் பார்த்துட்டேன்ல, இனிமே நான் சாக மாட்டேன். அசோக்.
இப்பதாம்மா எனக்கு ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாமா, இன்னைக்கு அசோக் எனக்கு திரும்ப கிடைச்சிருவான்னு. நான் சொன்னது பழிச்சிருச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு மட்டும் இவன் கிடைக்காம போயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நேத்து வரைக்கும் நீ என்ன மனநிலையில இருந்தியோ அதை விட 100 மடங்கு ஏன் மனநிலை இருந்ததுமா. அதை உன்கிட்ட காட்டக்கூடாது, உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் எனக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தமா. அப்படியே எங்க என் தலை வெடிச்சு செத்துருவனோன்னு பயந்துட்டமா. மாமா, ஆண்டவன் புண்ணியத்துல இதோ என் பேரன் கிடைச்சிட்டான். வாழ்க்கையில இனிமே நான் எந்த பைத்தியக்காரத்தனமோ பண்ணக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மாமா. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு இது வரைக்கும் வந்த எல்லா கஷ்டத்துக்குமே ஏதோ ஒரு விதத்துல நான் தான் காரணமா இருந்திருக்கேன். விடுமா, நடந்தது நடந்துருச்சு. அப்புறம் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல மாமா, காயத்ரி கிட்ட கூட்டிட்டு போய் இவனை ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. சுப்பு, அசோக்க பாக்குற வரைக்கும் எனக்கு பசியும் தெரியல, தூக்கமும் தெரியலமா. பையன் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே வயிறு கபகபன்னு பசிக்குதுமா. நாம ஏதாச்சும் சாப்பிடலாமாமா? சரிங்க மாமா, இங்க ஏதாவது பக்கத்துல ஹோட்டல் இருந்தா நம்ம சாப்பிட்டுறலாம். சரிம்மா. அண்ணே, ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துங்க. சரி சார், ஓகே ஓகே. அசோக், 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 சித்தி. ஹோட்டல் ஏதாவது பக்கத்துல வந்தா போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஊருக்கு போற வரைக்கும் நீ பசி தாங்கணும்ல? சரி. வா. அசோக், என்ன சாப்பிடுற? சித்தி, எதுவா இருந்தாலும் ஓகே சித்தி, நான் சாப்பிடுறேன். ரொம்ப பசிக்குது. அப்படியா? சரி, இட்லி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வேற ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி. இட்லி என்ன சொல்லுங்க சாப்பிடுறீங்க? மாமா. இட்லி இருக்குங்களா? இருக்கு சார். 3 பிளேட் இட்லி கொடுங்க. சரிங்க சார். தண்ணி குடிக்கிறியா? ஏய், அசோக், ஏய், ஏய், அசோக், 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 அசோக். அசோக், ஏய், ஏய், அசோக். அசோக், அசோக். மாமா, ஏய், அசோக், ஏய், அசோக், அசோக். ஐயோ, என்னாச்சு? அசோக். அசோக், ஐயோ மாமா, அசோக். இவனுக்கு என்னாச்சு? தூக்குங்க இவனை உடனே. ஏய், ஏய். அசோக், என்னாச்சு? இவனை உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். தூக்குங்க மாமா. மாமா, ஒரு நிமிஷம் எங்க இருங்க, நான் வந்துடுறேன். எங்கம்மா? ஒரு நிமிஷம் இருங்க மாமா. சுப்பு.
அவன் கண்ணுல காட்ட மாட்டியான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப காட்டிட்டேன். அவன் கஷ்டத்துல இருந்து எப்படியாச்சும் வெளியில வரணும்னு உன்கிட்ட கேட்டேன். அதையும் நீ செஞ்சு கொடுத்துட்ட. இப்போ அவன் கண்ணை திறக்கணும்னு நான் கேக்குறேன். இதையும் நீதான் எனக்காக செஞ்சு தரணும். அசோக்க கூட்டிட்டு போய் காயத்ரி கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் என் தவிப்பு தீராது. அது உனக்கே தெரியும். என்ன செய்யணுமோ அத நீ செய். எது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குமோ அத மட்டும் செய். எனக்கு அது போதும். டாக்டர் ஒன் செகண்ட். Yes. என் புள்ள எப்படி இருக்கா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவோம். கடவுளே, அப்பா, என் வயித்துல பாலை வாத்தீங்க டாக்டர். திடீர்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி தடன்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிக்கிட்டே இருந்தவன் தடார்னு சரிஞ்சு கீழே விழுந்துட்டான். அப்பையில இருந்து மயக்கத்திலே தான் இருந்தான். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல டாக்டர். ஒண்ணும் இல்ல சார், எதையோ பார்த்து பயந்துருக்கான். மத்தபடி he is perfectly all right. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவான். டாக்டர், இப்ப நாங்க அவனை பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர். வாங்க மாமா. அசோக், அசோக், மாமா, அசோக், அசோக். மாமா, தூங்குறாமா? இவனா கண்ணு முழிக்கட்டும். இவனை தொந்தரவு பண்ண வேணாமா? இல்ல மாமா, இவன் கண்ணை முழிச்சாதான் எனக்கு விடியும். அம்மாடி, இவன் தூங்கி எழுந்திருக்கிட்டோமா? அது வரைக்கும் இவனை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறியா? போய் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுமா. அசோக் கிடைச்சிட்டான்னு சொல்லு. அவளும் சந்தோஷப்படட்டுமா. நீங்களே சொல்லுங்க மாமா. ஏம்மா அப்படி சொல்ற? இல்ல மாமா, காயத்ரி இருக்கிற மனநிலையில இப்ப அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்க வேண்டாம் தான் நினைப்பா. நாம சொல்ல போற விஷயம் நல்ல விஷயம்னாலும் அவ ஃபோன் எடுக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தானா அது எனக்கும் சங்கடமா இருக்கும் மாமா. நீங்களே அவகிட்ட சொல்றதா நல்லது. சரிம்மா, நான் முதல்ல போனை போட்டு விஷயத்த சொல்லிடுறேன். ம், ஆனா நீ பேசுமா. அது நீ பேசினாதாம்மா அவளுக்கு புரியும். அவ புள்ளைய கண்டுபிடிக்கிறதுக்காக நீ எவ்வளவு பாடுபட்டிருக்கன்னு அவளுக்கும் தெரியணும்ல. தேவையே இல்ல மாமா. அசோக் கிடைச்சிட்டாங்கிற ஒரு திருப்தியே எனக்கு போதும். அதுக்காக நாம பட்ட கஷ்டம்லாம் அவளுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. அவன் கிடைச்சிட்டான்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு அதுவே போதும். சரிம்மா. மாமா, இங்க என்னம்மா? பாருங்க அசோக். அசோக், ஏய் அசோக், அசோக், என்னடா ஆச்சு? அசோக், ஐயோ, அசோக், மாமா, நீங்க உடனே டாக்டர் கூப்பிடுங்க. அசோக். எனக்கு பயமா இருக்கு. அசோக், அசோக், டாக்டர், அசோக், டாக்டர், என்னடா ஆச்சு? டாக்டர்,